ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் கபாபு வீட்டிலேயே எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 150 கிராம் சிக்கனை வேக வச்சு இது மாதிரி கையிலேயே ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்டு 2 பிரெட்டை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இதை நல்லா கையில் எடுத்து அந்த தண்ணியை நல்லா இப்படி புழிஞ்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு பிரெட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா லைட்டாக 2 பிஞ்சு, தேவையான அளவு சால்ட்டு, ஃபுட் வினிகர் ஒரு 1/4 மூடி, ஒரு 1 ஸ்பூன் மயோனைஸ். இது எல்லாத்தையும் நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நல்லா அந்த சிக்கனு பிரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மைதாவை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேங்க. நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு வீட்லேயே நான் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுலேயும் பெரட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள். இப்போ ஒரு சின்ன உருண்டையாக இதை இப்படி எடுத்துட்டு கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மைதா தண்ணி கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இது மாதிரி டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். இன்னொன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஷேப் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மைதா இதில் லைட்டாக இப்படி டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் இப்படி வச்சு இது மேலே இப்படி போட்டு உடையாத அளவுக்கு பொறுமையாக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்டாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி மைதாவில் டிப் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸில் இது மாதிரி பெரட்டி ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி ஓவல் ஷேப்லேயும் நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிரில் பேன் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் சாதா பேன்லேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த பேனில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பேன் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஒவ்வொன்றா பேன்ல போட்டுடலாம். ரொம்ப டம்ப் பண்ண வேணாங்க. இது ரெண்டு மூணு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு பக்கம் வெந்ததும் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து பொறுமையாக அப்படியே நம்ம திருப்பி விட்டுலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மூணுக்கு இது மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே நல்லா உங்களுக்கு வெந்து வருங்க. ஆல்ரெடி நம்ம பாயில்டு சிக்கன் தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் வெங்காயம்லாம் நம்ம பச்சையாக தான் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால உங்களுக்கு உள்ளே நல்லா வேகணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க குக் பண்ணணும். இது அப்படியே கடையில் வாங்குகிற கெபாப் டேஸ்ட்லேயே இருக்குங்க. செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வேக வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். இது பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.